அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி நவம்பர் 20. இன்றைக்கி உண்மையான காலை வணக்கம். சில நேரம் நான் பேசி வீடியோ வச்சுருவேன், அதை உங்களுக்கு ப்ரீமியராக அதுக்கடுத்து ப்ளே ஆகும். பட் எல்லா நாளும் அப்படி இல்லை. இன்றைக்கி சும்மா சொல்லணும்னு சொல்லி தோணுச்சு, அதனால் சொல்கிறேன். நவம்பர் 20 நோபல் பரிசு பெற்ற முதல் பெண் படைப்பாளி செல்மா லேகர்லாவ். இலக்கியத்துக்கான நோபல் பரிசு பெற்ற முதல் பெண்மணியும் ஸ்வீடனைச் சேர்ந்த படைப்பாளியுமான கிரியேட்டர் செல்மா லேகர்லாவ் ஸ்வீடன் நாட்டின் வாம்லேண்ட் நகரில் 1858 பிறந்தவர். இடுப்பில் காயத்துடன் பிறந்தார் செல்மா. குழந்தைத்தனமான விளையாட்டுக்கள், குறும்புகள் எதுவும் இல்லாத அமைதியான குழந்தையாக வளர்ந்தார். ஆரம்ப கல்வியை வீட்டிலேயே கற்றார். சிறு வயதிலேயே புத்தகம் படிப்பதில் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தார். கவிதைகளும் எழுதினார். ஸ்டாக்ஹோம் ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில் பட்டம் பெற்றார். இராணுவ அதிகாரியாக இருந்த தந்தை 1884 இந்தியாவில் ஆலன் ஆக்டாவியன் ஹியூம் அவர் மூலமாக இந்திய காங்கிரஸ் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இவங்க அப்பா நோய்வாய்ப்பட்டு இறந்திருக்கிறார். நோய்வாய்ப்பட்ட பிறகு இறக்கலை. நோய்வாய்ப்பட்ட பிறகு குடும்பம் தடுமாறியது. வீட்டை விற்கும் நிலை ஏற்பட்டது. அப்பாவுக்கு நோய் தான் வந்திருக்கு, இறந்து போகலை. லேன்ஸ் குரோனா நகரப்பள்ளியில் 1885 காங்கிரஸ் தொடங்கின வருஷம் சேர்றாரு. மாணவர்களுக்கு நிறைய கதைகள் கூறுவார். பள்ளியிலேயே கதை கூறுவதில் சிறந்த ஆசிரியராக திகழ்ந்தார். ஆசிரியர் பணிக்கு இடையே கோஸ்டா பெர்லிங்ஸ் சகா என்ற தனது முதல் நாவலை எழுதினார். அதன் முதல் சில அத்தியாயங்களை வார பத்திரிகை நடத்திய இலக்கிய போட்டிக்கு அனுப்பி வைத்தார். அது முதல் பரிசை பெற்றது. நாவலில் இருந்து ஒரு சில பகுதிகளை அந்த வார பத்திரிகை வெளியிட்டது. பின்னாளில் மிகவும் போற்றப்பட இருக்கிற படைப்பு என்பது அப்போது யாருக்கும் தெரியவில்லை. புத்தகம் வெளிவந்த பிறகு டேனிஷில் மொழியாக்கம் செய்யப்பட்டு வெளியிடப்பட்டது. அதன் பிறகு பரவலான பாராட்டுக்களை பெற்றதோடு விற்பனையும் அதிகரித்தது. அரச குடும்பம், ஸ்வீடன் அகாடமியில் இருந்து நிதியுதவி கிடைத்தது. 1895 ஆசிரியர் பணி துறந்து முழுநேர எழுத்தாளரானார். தன் படைப்புகளுக்கு கருத்துக்களை சேகரிக்க ஓரிரு முறை வெளிநாட்டு பயணம் மேற்கொண்டார். இத்தாலிக்கு சென்றவர் ஆண்டி கிறிஸ்ட்ஸ் மிராக்லர் என்ற புத்தகத்தை எழுதினார். தொடர்ந்து பல சிறுகதைகள் எழுதினார். 1902 வெளிவந்த ஜெருசலேம் என்ற நூல் அமோக வரவேற்பு பெற்றது. பள்ளி குழந்தைகளுக்காக தி ஒண்டர்ஃபுல் அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் நீல்ஸ் என்ற நூலை எழுதினார். இது உலகளவில் குழந்தைகளால் மிகவும் விரும்பப்படும் புத்தகம் என்று பெருமை பெற்றது. ஸ்வீடன் இலக்கிய கழகத்தின் தங்கப்பதக்கத்தை 1904 வென்றார். 1907 உப்சலா பல்கலைக்கழகம் டாக்டர் பட்டம் வழங்கியது. ஜெருசலேம் நகரில் ஒரு தெருவுக்கு இவரது பெயர் சூட்டப்பட்டது. ஜெருசலேம் உள்ளிட்ட இவரது பல நாவல்கள் திரைப்படங்களாகவும் தயாரிக்கப்பட்டன. இலக்கியத்துக்கான நோபல் பரிசை 1909 பெற்றார். அதில் கிடைத்த பணத்தை கொண்டு ஏற்கனவே வறுமையால் விற்ற வீட்டை திரும்ப வாங்கினார். 2ஆம் உலகப் போருக்கு பிறகு நிதி திரட்டுவதற்காக தனது நோபல் பரிசு பதக்கம் ஸ்வீடன் அகாடமியின் தங்கப்பதக்கத்தை பின்லாந்து அரசுக்கு அனுப்பினார். இதில் நெகிழ்ந்து போன பின்லாந்து அரசு வேறு வழிகளில் நிதி திரட்டி இவரது பதக்கங்களை இவரிடமே வழங்கியது. ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து வறுமையை வென்று சுயமுயற்சியாலும் அபார திறமையாலும் உலக புகழ் பெற்ற படைப்பாளியாக பரிணமித்த செல்மா லேகர்லாவ் 1940 மறைந்தார். எல்லாருக்குமே எல்லோருடைய வாழ்க்கையிலே ஏற்ற இறக்க இருக்குது. குறிப்பிட்ட அளவு பணம் தன்னிறைவு பெற்ற பிறகுமே அந்த ஏற்ற இறக்கம் ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஏற்பட்டு விடுகிறது. ஒருவேளை நோய் காரணமாகவோ இருக்கலாம் நான் நினைக்கிறேன். இந்த மாதிரிலாம் இருக்குது. இதெல்லாம் நினச்சா ஒரு வியப்பாக தான் இருக்குது. எவ்வளவு கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிச்சாலும் நோய்க்கு பதில் சொல்ல முடியுமா? வந்தது தான். எனவே உண்மையான செல்வம் என்பது நோயற்ற செல்வமே என்பதை தெரிவித்துக்கொண்டு இந்த நன்னாளாம் பொன்னாளில் நோபல் பரிசு பெற்ற முதல் பெண் படைப்பாளி
செல்மா லேகர்லாவை சந்தித்த மகிழ்ச்சியோட இந்த வியாழக்கிழமை இனிய காலை பொழுது கிட்டத்தட்ட 6:03 ஆகிறது, 2 நிமிடங்கள் ஆகிறது. 3வது நிமிடத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் உங்களை சந்தித்து மகிழ்ச்சியோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.